ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்களும் இதே மாதிரி வெஜிடபிள் பிரியாணி பண்ண வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வெஜிடபிள் பிரியாணி செய்ய 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவுக்கு எண்ணெய், தாளிக்க பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சம் கலர் பவுடர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கேரட்டை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், 10 பீன்ஸை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், 1 லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், 3 தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், 1 கப் ஊற வச்ச பச்சை பட்டாணி, கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 1/4 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேங்க. இதுக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு 800 ml இருக்கும். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். முதல்ல நம்ம பிரியாணி அரிசியை ஊற வச்சிடலாம். பிரியாணி அரிசி எப்போவுமே ரொம்ப முன்னாடி ஊற வைக்கக்கூடாதுங்க. தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சாலே கரெக்டாக இருக்கும். இப்போது அரிசியெல்லாம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 லிட்டர் குக்கரை வச்சுருக்குங்க. அதில் 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்குங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் எப்போவுமே நீங்கள் உடச்சி விட்டோ இல்லை கீறி விட்டோ தாங்க சேர்க்கணும். நீங்கள் முழுசாக சேர்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வெடிக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ இதோட நம்ம கொஞ்சம் புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். நீங்கள் புதினாவை கடைசியாக சேர்க்குறத விட பாதி புதினாவை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாதி புதினாவை கடைசியாக சேர்த்துக்குங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பிரியாணி ரொம்ப வாசமாக இருக்குங்க. பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து வதக்குனா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்குங்க. தக்காளிலாம் வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா கொஞ்சம் அடி பிடிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். கலர் பவுடர் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. கேரட், கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர், காலிஃப்ளவர் அந்த மாதிரி காய்களும் சேர்த்துக்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அளந்து வச்சுருக்க 4 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணுங்க, அதுதான் அளவு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும்.
பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பிரியாணி அரிசியை சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கரில் சேர்க்குற வரைக்கும் உங்களுக்கு பிரியாணி அரிசி வந்து தண்ணியில் தாங்க இருக்கணும். நீங்கள் வடி பாத்திரத்தில் எடுத்து போடக்கூடாது. தண்ணி வடிச்சிட்டும் வைக்கக்கூடாதுங்க, அரிசிலாம் உடஞ்சிடும். நீங்கள் குக்கரில் சேர்க்குற வரைக்கும் பிரியாணி அரிசி தண்ணியில் தாங்க இருக்கணும். இப்போ மீதி இருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்துடலாம். இப்போ ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு காரத்தை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா லெமன் ஜூஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க. காரம் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்தாலே போதுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வச்சா போதுங்க. எப்போவுமே குக்கரை மூடும்போது விசிலோடு மூடாதீங்க, விசிலை எடுத்துகிட்டு மூடுங்க. இப்போ குக்கரை நல்லா மூடி நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ நமக்கு ஒரு விசில் வந்துட்டு இருக்குங்க. ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரோட ஸ்டீம்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டீம்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ விசிலை எடுத்துடலாம். இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம வெஜிடபிள் பிரியாணி எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. குக்கரை ஓப்பன் பண்ணோன்னே வீடே அப்படியே மணக்குதுங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் இப்போ உங்களுக்கு இதை கலந்து காட்டுறேன். பாருங்கள், ஒரு அரிசி கூட உடையவும் இல்லை, நமக்கு அடியும் பிடிக்கலங்க. குக்கரோட அடிப்பகுதி வரைக்கும் நான் கலந்து காட்டுறேன். பாருங்கள், தெரியுதுங்களா? கொஞ்சம் கூட அடி பிடிக்கலங்க. நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்மளோட சுலபமான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.